ராமரை பார்க்க போறோம்னு சொன்னார்ல செங்கோட்டையன். ராமர்னு மோடி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹரித்வார் போறனுங்க. ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு இருக்கனால கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். 130 தொகுதிகளுக்கு மேல வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா மதுரையில எல்லாம் அமோக வரவேற்பு இருந்தது. கூட்டம் முடிஞ்சு காசு வரல இருந்து தகராறுலாம் நடந்துச்சு பாத்தீங்களா? ஏன் செங்கோட்டையனை இயக்குறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிரட்டி கூட்டணி கொண்டு வந்துட்டாங்க. இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். நான் செய்த பெரிய தவறே பாஜகவோட கூட்டணி வைத்ததுதான். இனிமேல் வந்து அதை வந்து பண்ணக்கூடாது. சசிகலா உள்ள வந்துட்டா, டிடிவி தினகரன் உள்ள வந்துட்டா, மீண்டும் ஓபிஎஸ் உள்ள வந்துட்டா, இவங்க எல்லாம் சேர்த்து நம்மள காலி பண்ணுவாங்க. அண்ணாமலை தான் செங்கோட்டையன் பின்னாடி இருக்காங்க. அவர் கீ கொடுக்க தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. கட்சியுடைய நலன் கருதி சொல்லியிருக்காரு, என் நலன் கருதி அல்ல. இல்ல இன்னைக்கு சொல்றத நாளைக்கு மறந்துடுவாங்க, நாளைக்கு சொல்றத நாளைக்கு மறந்துடுவாங்க. இது வந்து இயல்பு தானே. திமுக மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு போர்ஸா இருக்கு இல்லையா? அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கான போர்ஸா இருக்குதா சார்? எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே கொஞ்சம் சிந்திக்கிற ஆற்றல் இருந்தா பிஜேபி கூட்டணி விட்டு வெளில வரும். செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஹரித்வாருக்கு போறேன், ராமரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்ல. இப்போ வந்து மறுபடியும் பேட்டி கொடுக்காங்க. ஹரித்வாருக்கு போனேன், ராமரை பார்க்க போனேன், ஆனாலும் அங்க வந்து எனக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி தரப்பட்டது, அதனால அவர்களையும் சந்திச்சுட்டு வந்தேன். அப்போது நிதி அமைச்சரும் அப்புறம் ரயில்வே துறை அமைச்சரும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டதுக்கு பின்புதான் என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு. இப்போ இவரும் வந்து போயிட்டு வந்திருக்காரு. என்ன நடக்கும் தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல? ராமரை பார்க்க போறோம்னு சொன்னார்ல செங்கோட்டையன். ராமர்னு மோடி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ராமர் கோவில திறந்து வச்சதுனால அவரை ராமர்னு சொல்றாரா சார்? இல்ல, மோடியே கூட நேரடியே சொல்லிருக்கலாம். ராமரை பார்க்க முடியாதுன்னா வானார கூட்டங்களை பார்த்திருக்காரு, அனுமனை பார்த்திருக்காரு. இப்ப ராமருக்கு யாரு புஜபலத்தோடு வந்து பாதுகாவலர் இருந்தது, அவருக்காக சண்டை போட்டது அனுமன் தானே. இன்னைக்கு அனுமனா இருக்கிறவர் வந்து மோடி ராமன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராமாயணத்து ராமன் கூட வந்து பார்ப்பனர்களுக்காக வந்து ஆட்சி நடத்தின ஒரு சத்திரிய மன்னன் தானே. ஒரு சூத்திரன் வந்து தவம் இருக்கிறான், அதனால பார்ப்பன இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த யார சண்முகனை போய் கொலை பண்ணவன் தானே ராமன். இப்ப அதே பார்ப்பனர்களுக்காக RSSக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் தான் அதானி அம்பானிக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் தான் இன்றைக்கு மோடி. அன்றைக்கு ராமன், இன்றைக்கு மோடி. இன்றைய ராமன் மோடி. அன்றைக்கு அனுமன் வந்து அந்த ராமனுக்கு ஆதரவா இருந்தான், எல்லா விதத்திலையும் வந்து மிகப்பெரிய பலமா இருந்தான். இன்றைக்கு இன்றைய மோடி, இன்றைய ராமனாக இருக்கிற இன்றைய மோடிக்கு வந்து அதே அனுமனாக இன்னைக்கு அமித்ஷா இருக்கிறார். ஆக ராமனின் தரிசனம் கிடைக்காமல் அனுமனின் தரிசனத்தை வந்து பெற்று வந்திருக்கிறார். அப்படிதான் நம்ம கண்டிப்பா. மேடம், இந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பத்திரிகையாளர் சந்திச்சார்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல. அன்னைக்கே அந்த தருணத்திலேயே இதற்கு பின்புலத்தில் பாஜக இருப்பதாக, RSS இருப்பதாக நான் கருதுகிறேன், சந்தேகிக்கிறேன். அப்படி இருந்தால் அதை ஏற்க முடியாது. அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு RSS பாஜக போடுகிற சூழ்ச்சி திட்டத்தில் செங்கோட்டையன் மாட்டிக்கொள்ளக் கூடாது அப்படின்னு சொன்னாரா? அவர் தானே ஃபர்ஸ்ட் சொன்னாரு. நிரூபணம் ஆயிடுச்சா? நீ யாரால் இயக்கப்படுற செங்கோட்டையன்கிறது நிரூபணம் ஆயிடுச்சா? ஏன் செங்கோட்டையனை இயக்குறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிரட்டி கூட்டணி கொண்டு வந்துட்டாங்க. 2021 தேர்தலில் நான் பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டேன், 24 தேர்தலையும் கூட்டணி அமைக்க மாட்டேன். 2021 பாஜக கூட்டணி இருந்தாங்க, 24 தேர்தல்ல கூட்டணி இல்லை. இனி வரும் எந்த தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாது என்று டிக்ளேர் பண்ணாப்புல எடப்பாடி பழனிசாமி. டிக்ளேர் பண்ணவரை வந்து பிச்சு போடுவேன், நீ ஒழுங்கா ஜெயலலிதா அவர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க இல்லையா? அதாவது நான் செய்த பெரிய தவறே பாஜகவோட கூட்டணி வைத்ததுதான், இனிமேல் வந்து அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தவறை வந்து 2021 பண்ணாரு, 24 பண்ணாம இருந்தாரு. ஆனா இப்போ வந்து
திமுகவுடைய கூட்டணி கட்சி வலுவா இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக கூட கூட்டணி வைக்கலாம் இல்லையா? இது வந்து யாருமே அரசியல்ல இன்னைக்கு சொல்றத நாளைக்கு மறந்துடுவாங்க, நாளைக்கு சொல்றத நாளைக்கு மறந்துடுவாங்க. இது வந்து இயல்பு தானே சார்? இல்ல அவருக்கு வந்து மனம் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. அவர் 21ல கூட்டணி வச்சு லாஸ் ஆனாரு. 24ல கூட்டணி வச்சா மறுபடியும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பான்னு தெரிஞ்சுதான் கூட்டணி வைக்கல. ஆனாலும் அவர் மீது சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு மக்களுக்கு. அந்த சந்தேகத்தை வந்து நம்ம வந்து உண்மையின்னு பண்ணிடக்கூடாதுன்னு தான் கூட்டணியை தவிர்த்தார். ஆனா இவர் இந்த தேர்தலில் வந்து தாக்கு பிடிச்சிருந்தாருன்னா ஓரளவு மக்கள் இவர் நம்பியிருப்பாங்க. ஆனா இனி எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி மிரட்டலுக்கு பயந்துதான், வழக்குக்கு பயந்துதான், இடி ரைடுக்கு பயந்துதான். என்ன வந்து நிறைய அவர் மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது, தங்கமணி, வேலுமணி, இந்த வந்து எல்லா மணியும் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ஊழல் செஞ்சு நிறைய வந்து இவங்களுடைய இப்ப வந்து அனைத்து விஷயமும் பிஜேபி கையில இருக்கு. என்ன உளவுத்துறையின் மூலமாக வந்து அனைத்து அரசு அமைப்பு மூலமாக அந்த எல்லா ரெக்கார்டும் கையில வச்சிருக்காங்க. யாரு? அமித்ஷா வச்சிருக்காரு. நீ ஒழுங்கா பழனிசாமி இதுக்கு இணங்க வைக்கிறேன்னா உங்க எல்லாரையும் அடிச்சு பின்னிடுவேன், காலி பண்ணிடுவேன். எல்லாரும் வீட்டு ரைடு வரன்ட்டு ஒரு சில வீட்டுக்கு ரைடு போய் காட்டினார்ல. வேலுமணி வீட்டுக்கு ரைடு போனுச்சா இல்லையா? விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ரைடு போனுச்சா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்தக்காரவங்க உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் ரைடு போனுச்சா இல்லையா? அப்ப எல்லாரையும் வந்து மடக்கிட்டாப்ல. எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணிக்கு வராட்டு நீங்க எல்லாம் மாட்டிக்கிங்கன்னு இவங்க எல்லாருமே அவன் நிர்பந்தப்படுத்தவும், எடப்பாடி பழனிசாமியை நிர்பந்தப்படுத்தவும், அவரும் வேற வழி இல்லாம போய் ஐடிசி சோலாவுக்கு வந்து போய் வந்து கூட போய் உட்கார்ந்தது. தமிழ்நாட்டுல வந்து பெரிய கட்சியா இருக்கிறது அதிமுக இருக்கும் பொழுது அமித்ஷா கூட்டணி அறிவிச்சது, கூட்டணி ஆட்சி தான் நடக்கும்னு சொன்னது எல்லாமே நிர்பந்தத்தின் அடிப்படையில், மிரட்டலின் அடிப்படையில் நடந்தது. இப்ப இது நடந்தா மட்டும் பத்தாது. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் இருந்தாக்கா வெற்றி கிடைக்காது. நிறைய ஓட்டு செதறி இருக்கு. டிடிவி தினகரன் வெளில இருக்கிறாரு, சசிகலா வந்து வெளில இருக்கிறாங்க, ஓபிஎஸ் வெளில போயிட்டாரு. அப்ப இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் நாம வந்து ஏடிஎம்கே ஓட்டே வந்து ஒரு கன்சால்டேட்டடு வந்து அமௌண்டா இருக்கும், ஒரு வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியா இருக்கும். அந்த ஓட்டை சேகரிக்கிறதுக்கு வந்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்க்கணும் என்று பிஜேபி முடிவு செய்கிறது. இந்த முடிவை 2021 செஞ்சாங்க. அவங்க 2021 எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னாங்க, டிடிவி தினகரனை சேர்த்துக்க சொன்னாங்கல்ல, கூட்டணியில சேர்த்துக்க, இவர் தான் முடியவே முடியாதுட்டார். அப்புறம் இவருடைய நிர்பந்தத்துலதான் சசிகலா வந்து அந்த தேர்தலில் எந்த அமமுகவுக்கு டிடிவி தினகரனுக்கு சப்போர்ட் பண்ணாம ஒதுங்க வச்சார். அமித்ஷா வந்து கூப்பிட்டு சொல்லிதான் நான் ஒரு வந்து சபீர் பேசுனதை கேட்டேன், எனக்கும் தெரியும்னு வச்சுங்க. அமித்ஷா கூப்பிட்டு நீங்க ரெட்டலைக்கு எதிராக ஒர்க் பண்ணக்கூடாது, இப்ப பழனிசாமி ரெட்டலை சின்னத்துலதான் வந்து போட்டிடுறாரு, ரெட்டலைக்கு எதிராக ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களை வந்து அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க, நீங்க இந்த தேர்தலில் ஒதுங்கிருங்க, உங்களை பொதுச்செயலாளர் ஆக்குறேன்னு நைஸா சொல்ல வச்சு அவரை ஒதுக்கிட்டாங்க. அவங்க அறிக்கை கொடுத்தாங்கல்ல, நான் இந்த சில காலம் அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்கிறேன், தேர்தல் நேரத்துல அவரை ஒதுக்கி விட்டுட்டு டிடிவி தினகரனை சேர்க்க மாட்டேன்ட்டாப்ல. எவ்வளவோ அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு, சேர்க்க மாட்டேன்ட்டாரு. யோ நீ அவருக்கு சீட்டு கொடுக்க வேணாம், நீ சேர்க்க வேணாம், எனக்கு சீட்டு கொடு, எனக்கு 60 சீட்டு கொடு, நாங்க கொடுத்துக்கிறோம்னாப்ல. அதெல்லாம் கிடையாது, நீ அதை சேர்க்க கூடாது, உனக்கு கொடுக்க சீட்லையும் கொடுக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தாப்ல. இருந்தாலும் ஒரு படுதோல்வியை சந்திச்சாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இதை நம்ம எல்லாம் சொன்னதை கேட்காம பழனிசாமி பண்ணதுனாலதான் இந்த தோல்வி. இல்லைன்னு சொன்னா 2021 ஏதாவது ஒரு நம்ம இன்னும் வந்து பெரிய அளவுல வெற்றியை பெற்றிருக்க முடியும் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய வந்து எண்ணம், பாஜகவுடைய எண்ணம். ஆனா இவருக்கு என்னன்னா அவங்கள சேர்த்தா ஸ்ட்ரென்த் ஆகும்னு தெரியும். யாருக்கு? பழனிசாமிக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க எல்லாம் சேர்த்தா ஸ்ட்ரென்த் ஆகும்னு தெரியும். ஆனா அவங்க எல்லாம் சேர்த்தா தன்னுடைய தலைமை தப்பிக்குமா, தான் தலைவரா பொதுச் செயலாளர் இருக்க முடியுமா, சசிகலா உள்ள வந்துட்டா, டிடிவி தினகரன் உள்ள வந்துட்டா, மீண்டும் ஓபிஎஸ் உள்ள வந்துட்டா, இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை காலி பண்ணுவாங்க, கட்சியினுடைய தலைமை பொறுப்பு நம்மளை விட்டு போயிடுங்கிற ஒரு பயம்தான் இவங்களை சேர்க்க ஒரு மறுக்கிறார். இந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு விதத்துல புரிஞ்சுக்கிட்டாலும் கூட இன்னொன்னு, மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிக்கிற வண்ணம் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 130 தொகுதிகளுக்கு மேல வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா மதுரையில எல்லாம் அமோக வரவேற்பு இருந்தது. தென் மாவட்டங்கள்ல கூட அந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு வந்து அதிக அளவுல இருந்தது. இருந்தாலும் இவர்களை மீண்டும் கூட்டணிக்குள்ள, அதாவது கட்சிக்குள்ள அழைத்துட்டு வந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்றது காரணத்தினால கூட இவங்களை வந்து உள்ள கொண்டு வராம இருக்கலாம்ல சார்?
2021 இந்த கூட்டம் வந்துச்சு அவரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு. இப்பயும் கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை வந்து சில கூட்டங்கள்ல நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. கூட்டம் முடிஞ்சு காசு வரலன்ட்டு தகராறுலாம் நடந்துச்சு, பாத்தீங்களா? சார் இது எல்லா கட்சிகளையுமே நடக்கிற ஒரு இல்லங்க, விஷயம். இந்த கூட்டத்தை வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியாது. 200 ரூபா கொடுத்தாக்கா வந்து வண்டி வாகனங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாக்கா வந்து கூட்டம் திமுகலையும் அதான சார் பண்றீங்க. ஏதோ ஒண்ணுங்க, அந்த கூட்டத்தை வச்சு நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாதுங்கிற. அது திமுகல பண்றாங்களா, திமுகல அது தட் இஸ் இம்மெட்டீரியல். நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டம் அப்படிதான் கூட்டப்படுது. செங்கோட்டையனே சொன்னார்ல, கூட்டம் வர்றதெல்லாம் காசு கொடுத்தா வருதுன்னு செங்கோட்டையன் சொன்னார் தானே. ஏன் மற்ற வந்து அந்த கட்சியில இருக்கிற நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த கூட்டம் வந்து எப்படி வருதுன்னு எங்களுக்கு தெரியும், எப்படி கூட்டிட்டு வரோம்னு தெரியும். இந்த கூட்டம் தீர்மானிக்கிற கூட்டம் அல்ல, இது கூட்டம் காட்டுறதுக்காக கொண்டு வரப்படுகிற கூட்டம் இது. ஆகவே வந்து இது ஒரு தீர்மானகரமான சக்தி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் நீங்க வந்து தொடர்ச்சியா எச்சரிக்கிறார், நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்காதீங்க, நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அவர்கள் அதிமுகவை காலி பண்ணிடுவாங்க, அதிமுகவை கபாலிகரம் பண்ணி அதை அழிச்சிட்டு அந்த இடத்துல பிஜேபி வரணும் வந்து முடிவு பண்றாங்க, விரும்புறாங்க, சூழ்ச்சி பண்றாங்க, நீங்க அவங்களோட கூட்டணி போனீங்கன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுக்குதான் இந்த நீங்க யாரு சொல்றதுக்கு, யாரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தெல்லாம் கேட்டாரு, திருமாவளவன் யார் இதை சொல்லுவதற்கு என்றெல்லாம் கேட்டார். உங்க நல்லது தான் சொல்றோம், அதிமுக இருந்தா என்ன, இல்லாட்டி போனா என்ன, நாங்க ஒரு கட்சி நடத்துறோம், ஏன் நாங்க வளர்ந்து தான் முடிவு பண்ணுவோம், ஏன் நீங்க இருக்கணும்னு விரும்புறோம்னா நாங்க இன்னும் அந்த இடத்துக்கு வரல. இப்ப உங்களை காலி பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய அழிவு சக்தி இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, இந்த நாடு காப்பாற்றப்படணும், நாங்க வர்றோம் அப்படிங்கிறது செகண்டரி. ஆனா நாங்கள் வரும் வரை கூட இந்த நாடு காப்பாற்றப்படணும், மக்கள் காப்பாற்றப்படணும், சமூக நீதி காப்பாற்றப்படணும், இங்க மதத்தின் அடிப்படையில பிளவு நடக்கக்கூடாது, வெறுப்பு அரசியல் நடக்கக்கூடாது, சமூக நீதிக்கு எதிரான இங்கே சக்திகள் வந்து கால் கொண்டு விடக்கூடாது. அக்டோபஸ் கரங்களை கொண்டிருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டில் தான் தங்களுடைய ஜம்பத்தை பலிக்க வைக்க முடியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கான இடத்தை கொடுத்து விடக்கூடாது. ஆகவே அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு எங்க தலைவர் சொல்றாரு. நீங்க உங்களையும் மிரட்டி கொண்டு வந்துட்டு, இல்லைன்னா பொதுச் செயலாளருங்கிறது உன்னை தூக்கிட்டு யார அவர் எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டு அந்த இடத்துல வேற யாராவது கொண்டு வந்துருவோம், செங்கோட்டையனோ யாரோ கொண்டு வந்துருவோம்னு அவங்க மிரட்டினாங்க. சரி, அதுல தன்னுடைய தலைமை பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு போயிட்டார். இப்போ மீண்டும் இவர் வந்து செங்கோட்டையனை வச்சு அவங்க காய் நகர்த்துறாங்க. என்ன 2021 பெற்ற பாடம் மீண்டும் இங்க ஓட்டு வந்து சேரக்கூடாதுன்னா இவங்க எல்லாம் இணையணும். நான் சொன்ன டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் இணையும். அதுக்கு வந்து நிர்பந்தம் படுத்துறதுக்கு தான் இவரை வச்சு பேசுறாங்க, செங்கோட்டையனை வச்சு பேசுறாங்க. செங்கோட்டையன் பேசணுமோன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, பட்டுன்னு செங்கோட்டையனை நீக்கிட்டாரு, கட்சியை விட்டு அவங்க கூட இருக்கிற ஆதரவாளர்கள் நீக்கிட்டாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல செங்கோட்டையன். நீ சொன்னதை கேட்டுதானே நான் செஞ்சேன், பாரியா நீக்கிட்டாரு அவரு, நான் என்ன பண்றதுன்னு இவர் போறாரு. இப்ப இது நேரடியா பழனிசாமிக்கு தெரிஞ்சுக்கணும், எடப்பாடி பழனிசாமி அவர் நேரடியா தெரிஞ்சுக்கணும், இதை இயக்குறது, செங்கோட்டையனை இயக்குறது பிஜேபி தான். பிஜேபி அப்படின்றத விட அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்ணாமலை எல்லாம் இம்மிட்டேருங்க, அவரு எல்லாம் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவர் அவரு, சரிதானா? ஏன்னா அதிமுகவுடைய தலைமை எடப்பாடியா இருக்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அண்ணாமலை தான் செங்கோட்டையன் பின்னாடி இருக்காங்க, அவரு கீ கொடுக்கதான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. அது வந்து பிஜேபியும் அண்ணாமலை அவர்களுக்கு உடந்தை அப்படின்னு கூட. அண்ணாமலைக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அது வேற, அதுதான் தீர்மானிக்கணும்னு சொல்ல முடியாது. அது ஒரு ரோல் பண்ணிருக்கலாம், அது வேற விஷயம். எனக்கு நீங்க சொல்றது வந்து அந்த அளவுக்கு அது விளைவை ஏற்படுத்துமான்னு தெரியாது. ஆனா இது ஒரு கால்குலேஷன் இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்த ஸ்ட்ராங்கா இருந்தாதான் திமுகவை எதிர்க்க முடியும். திமுக மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு போர்ஸா இருக்கு இல்லையா, அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கான போர்ஸா இருக்குதா சார்? அதுதான் இப்ப அடுத்த 100% இருக்கு. இருங்க, இதை சொல்லி முடிச்சிடுறேன். என்ன இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுக்கு வரணும்னா, இல்ல நம்மளை வச்சுக்கிட்டே நம்ம கட்சியை விட்டு நீக்கினால எப்படி அமித்ஷா சந்திக்கலாம், நமக்கு எதிராக வந்து ஒரு கழகத்தை பண்ணி பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்தி பொதுச் செயலாளருக்கு எதிராக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த, பொதுச் செயலாளருக்கு கெடு விதித்த 10 நாள் கெடு, அதுக்குள்ள எல்லாரும் சேர்க்கணும், இல்லைன்னா நாங்க சேர்ப்போம், என்ன மாதிரி இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்ன ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி. நீக்கப்பட்ட நபர் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாருங்க, அமித்ஷாவை சந்திக்கிறாரு, நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு, எல்லாரும் சந்திச்சுட்டு வராருங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கணும்? எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே கொஞ்சம் சிந்திக்கிற ஆற்றல் இருந்தா பிஜேபி கூட்டணி விட்டு வெளில வரும்.
நான் வெளியில அனுப்புன செங்கோட்டையனை எப்படி நீங்க சந்திச்சீங்க, எப்படி வர வச்சு பாத்தீங்க? அப்ப செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தது பின்னாடி நீங்க தான் இருக்கிறீங்களா? என் கெடுவிதத்தின் பின்னாடி நீங்க தான் இருக்கிறீங்களா? நீங்க வந்து கூட்டணி தர்மத்தை மதிக்கல, கூட்டணியுடைய தலைமைக்கு எதிராக செயல்படுறவரோடு நீங்க உறவு வச்சிருக்கீங்க, ஆகவே நான் வந்து இந்த கூட்டணி வெளியேறேன் அப்படின்னு இந்த காரணத்தை வச்சாவது வெளியேறினா பொழைச்சிருப்பாருங்க, தப்பிச்சிருப்பாரு. இதன் பிறகு இப்படி இருக்கிறாருன்னா அது என்ன பண்ண முடியும்? விதி செய்த வழிதான். அவரு வந்து அதிமுகவை அழிச்சிட்டு தான் உட்காருவேன்னு சொன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இப்பொழுதாவது எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழன் தொல்காப்பியன் திருமாவளவன் எதற்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதிமுக பிஜேபி கூட போவாதீங்க போவாதீங்க, எதற்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்பதை இப்பொழுதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்கள் மூலமாக நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். கண்டிப்பா சார். இப்ப சொல்லியிருந்தீங்க திமுகவுடைய கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு சில இன்டர்வியூக்கள், ஒரு சில பிரஸ் மீட் எல்லாம் பார்க்கும்போது திமுக கூட்டணிக்குள்ளேயும் பிளவு இருக்குது, அதெல்லாம் மறைத்துதான் திமுக கூட்டணி வைத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையிலேயே பிளவுகள் இருக்கிறதா? எந்த பிளவும் கிடையாது. அதாவது திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. எந்த ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்வீங்க. ஆனா இப்போ திருமா அவர்களே வந்து ஏதாவது ஒரு உங்களுடைய போராட்டங்களுக்கு வந்து திமுக அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, கொடிக்கம்பங்கள் நட்டுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் வந்து இருக்குல்ல சார்? உண்மை. அத நான் மறுக்கல. அப்புறம் எப்படி நீங்க கூட்டணிக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றத சொல்ல முடியும்? எப்பனாலும் மாறலாம் இல்லையா? அதுக்குதான் விளக்கம் சொல்ல வந்தேன் உங்கள்கிட்ட. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து இப்போ மக்கள் பிரச்சனைய ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க வந்து இப்ப கூட்டணி வச்சிருக்கோம்னு சொன்னாக்கா எல்லாத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போறதில்ல. குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில், அதாவது அதை டிக்ளேர் பண்ணாம இருக்கலாம், ஆனா ஒரு முக்கியமான வந்து நோக்கத்திற்காக கொள்கை அடிப்படையில் இந்த கூட்டணியை நாங்க வச்சிருக்கோம். பெரியாரிஸ்டுகள், திராவிட இயக்கங்கள்லாம் பெரியாரிஸ்டுகள், பெரியாரை முன்னிலைப்படுத்துகிற இயக்கம், அம்பேத்கரிஸ்டுகள், இசிகா அம்பேத்கர் இயக்கம், பெரியார் காரல் மார்க்ஸ் கொள்கை ஆசான்களாக இருந்தால் முதன்மையா நாங்க அம்பேத்கரை முதன்மைப்படுத்துவோம். மார்க்சியத்தை முன்னிலைப்படுத்துற கம்யூனிஸ்டுகள், ரைட்டுங்களா? இந்த மொத்தமா சொன்னீங்கன்னா சமூக நீதிக்காக சமத்துவத்திற்காக இயங்குகிற கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கும். இந்த ஒன்று சேர்க்கை வந்து ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, இந்த சமூக நீதிக்கு எதிராக, சமத்துவத்திற்கு எதிராக, மதசார்பின்மைக்கு எதிராக இருக்கின்ற பிஜேபி RSS போன்ற சங்க பரிவார கும்பல் இந்த தமிழ்நாட்டை கபலீகரம் செய்துவிடக் கூடாது, தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடக் கூடாது என்பதற்காகத்தான் மிக முக்கியமாக இந்த கூட்டணியில நாங்க இருக்கோம். எங்களுக்கு வேறுபாடு இருக்கா? இருக்கு. மாற்று கருத்து இருக்கா? இருக்கு. நாங்க கொடியேற்ற முடியலையா? ஆமா, கொடியேற்ற முடியல. இங்கே வன்கொடுமைகள் நடக்குதா? ஆமா, வன்கொடுமைகள் நடக்குது. இதற்கு எதிராக நாங்கள் வந்து அமைதியா இருந்தாதான் நீங்க வந்து கூட்டணிக்காக வாய மூடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். நாங்கள் ஒருபோதும் மக்கள் பிரச்சனையில் விட்டு கொடுத்ததே இல்லை. பணியாளர்கள் பிரச்சனையை விட்டு கொடுத்துட்டீங்களே? விட்டு கொடுக்கவில்லை. நான் விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. மக்கள் பிரச்சனையில் ஒருபோதும் விட்டு கொடுக்கல. அதாவது 2000 திருப்பி நான் சொல்றேன், உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு எங்கள் கூட்டணி கட்சியாக நாங்கள் ஒன்றாக தேர்தலை சந்தித்து அந்த ஆட்சி அமைந்த பிறகு அதே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக அதிகமான போராட்டங்களை நடத்திய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு தலைவர், எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர். எத்தனை போராட்டங்கள் நாங்க நடத்திய போராட்டங்களில் ஒரு போராட்டத்தை கூட அதிமுக நடத்தல, பிஜேபி நடத்தல, நாம் தமிழர்கள் நடத்தல. மக்கள் போராட்டங்கள் எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா அரசுக்கு எதிரான போராட்டங்களை நாங்க தான் அதிகமா நடத்திருக்கிறோம். அது வேங்கவேல் பிரச்சனையா இருக்கலாம், வடகாடு பிரச்சனையா இருக்கலாம், மேல்பாதி பிரச்சனையா இருக்கலாம், நாங்குநேரி சின்னத்துறையா இருக்கலாம், கவின் படுகொலையா இருக்கலாம், மது ஒழிப்புக்கு எதிரான மாநாடா இருக்கலாம், கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயமா இருக்கலாம், ஏன் அஜித்குமார் பிரச்சனையா இருக்கலாம். எல்லா பிரச்சனையிலும் நாங்க வந்து களத்தில் நிற்பதற்கு இருங்க. சாம்சங் பிரச்சனையா இருக்கலாம், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாகவும் இருக்கலாம். போராடிட்டு இருக்காங்களே கேளுங்க. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது ஒரு அமைப்பு, ரைட்டுங்களா? உடனடியாக அதில் ஆதரவு தெரிவித்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு முதல் அரசியல் கட்சி எதுனா விடுதலை சிறுத்தை. எங்க சட்டமன்ற தலைவர், பொதுச் செயலாளர், கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வம் நேரடியா போனார்.
அடுத்த மறுநாள் எங்க தலைவரே நேரடியா போனார். நேரடியா போனது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கோரிக்கை, தூய்மை பணியாளர் கோரிக்கை முதலமைச்சரை சந்திச்சு மனு கொடுத்தார், பேச்சுவார்த்தை நடத்தினார். சரிதானா? ஒருபோதும் எங்கள் தலைவர் வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து எல்லா விதத்திலும் ஆதரவா இருந்தாரு, ஒருபோதும் விட்டு கொடுக்கல. அப்ப நீதிமன்றம் சொல்லுது அந்த இடத்துல போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அதையே வந்து எங்க தலைவர் வந்து கண்டிக்கிறார். நீதிமன்றம் சொன்னதும் தப்பு, நீதிமன்றம் சொல்லிட்டுங்கிறதுனாலே நீங்க வந்து அவர்களை இப்படி வந்து கையாண்டதும் தப்பு என்று சொன்னது. அவர் என்ன கருத்து சொன்னாலும் திரிக்கப்படுது. எத்தனை கருத்து திரிக்கப்படுது. இப்போ இந்த மூர்த்தி பிரச்சனையில எப்படி வந்து அவன் கத்தி கொண்டு வந்தவனை விட்டுவிட்டு கத்தியால வெட்டுப்பட்டவனே குற்றவாளியா மாத்த முயற்சி பண்றாங்கல்ல, அது மாதிரிதான் மேடம். ஒரு சமூகத்தையே மீண்டும் மீண்டும் ஒரு மலக்குழிக்குள், சாக்கடை குழிக்குள் கழிவு நீரை சுமக்கிற ஒரு கொடுமையை நீங்கள் வந்து செய்யாதீங்க. இது நமக்கு நிரந்தரம் அல்ல, இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். எதிர்கால குழந்தைகள் வந்து இந்த தொழிலுக்கு வரக்கூடாது, இது இயந்திரமயப்படுத்தப்பட வேண்டும் என்கிற புரிதலை அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் விடுதலை சித்தைகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட நாங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் எந்த நேரத்தில் சொல்லுவது? நாங்கள் அன்றைக்கு மட்டும் சொல்லவில்லை, இதை வந்து இந்த கருத்தை நாங்கள் வந்து எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்களுக்கு சுவாச கோளாறு நோய், தோல் அலர்ஜி, நுரையீரல் கோளாறு, கல்லீரல் கோளாறு என்று அனைத்து நோய்களும் ஒரு மனுஷனுக்கு குறைந்தபட்சம் இந்தியாவில் 64 வயசுன்னா 34 வயசுல செத்துடுறாங்க. 50-40 ஆண்டுகள் தாண்டவே முடியல. அவ்வளவு கொடுமைகளை இந்த மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பணியை நிரந்தர பணியாக ஒரு சமூகத்திற்கு திணிக்க கூடாது என்று எங்க கருத்து சொல்றாரு. அது என்ன தப்பு? அதை வந்து உடனே இவர் வந்து அவர் பேர் என்ன, அன்புமணி ராமதாஸ் வந்து துரோகம் இழைக்கிறார். நான் கேக்குறேன், 10.5% இடஒதுக்கீடு நிரந்தர பணி கொடுக்கணும்ன்றது நிரந்தர பணி. எங்க தலைவர் அதை சொல்லியிருக்காரு, அதை நல்லா பாருங்க. போராடுகிற போராட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து வைக்கிற கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும், அவர்கள் நிரந்தரமாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் இதுவே ஒரு சமூகத்தினுடைய நிரந்தர பணியாக இருந்துவிடக் கூடாதுன்னு சமூக அக்கறையில பேசுறாரு. இத சொல்லாம பேசுனா நீங்க சொல்றது சரி. அந்த அவர்களுடைய கோரிக்கையை முழுவதும் ஆதரிக்கிறாரு, நாங்க ஆதரிக்கிறோம். அந்த கோரிக்கை ஏற்க வேண்டும் என்று சொல்றாரு. ஆனா வந்து இந்த 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 பணியை ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் காலகாலத்துக்கு செய்யறாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா தானே? அப்ப அந்த சூழல் இருந்து இவர்கள் விடுபடணும்னு சொல்றாரு. அது எப்படி தப்பா போகும்? அதை திரிக்கிறாங்க. ஏன் நீங்க வந்து 10.5% இடஒதுக்கீடு கேக்குறீங்களா? எல்லா வேலையிலும் இதுலயும் கேளுங்க. இப்ப இருக்கிற தொழிலாளர்கள் 10.5% கொடுங்கன்னு கேட்கட்டும் அன்புமணி ராமதாஸ். பொருளாதார இடபிள்யூஎஸ் இருக்கு இல்லையா, பொருளாதார எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்காங்களா 10%, அவங்களுக்கும் கொடுங்க, கேளுங்களா எல்லாரும். இப்ப நீங்க எல்லாம் செய்யறதுக்கு ரெடியா? ஆனா இதை சுட்டி காட்டினா இவர் வந்து எதிரா பேசுறது, இந்த கோரிக்கை ஆதரிக்கலான்னா தான் எதிரா பேசுறது. இப்ப முழுக்க முழுக்க திரிபுவாதம், முழுக்க முழுக்க தவறாக திசை திருப்புகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது திமுக கூட்டணி உடைச்சிடணும், உடைச்சி சுக்குநூறு ஆக்கிட்டோம்னா பிஜேபியோடைய கனவு ஈஸியா போயிடும், நிறைவேறிடும். இப்ப மூர்த்தி அடிச்சார் இல்லையா அங்க தோழர்களை, அதுலயுமே திரிக்கிறாங்க பாருங்க. மூர்த்தி வெட்டினார் இல்லையா, அந்த விஷயத்தையும் திரிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்னன்னா, இவர் ஏன் திமுக விட்டு இருக்கிறாரு, என்னங்க ஏன் திமுக, எங்க தலைவர் சொல்லியிருக்காரு வலிகளோடும் வேதனைகளோடும் பயணிக்கிறோம் சொல்லியிருக்காரா இல்லையா? நாங்க வெளியில வந்து என்ன அதிமுக கூட வரணுமா, இல்ல பிஜேபி கூட வரணுமா? அது வாய்ப்பு இல்லையா? பாமக கூட வரணுமா? ஏங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல, இந்திய அரசியல் வரலாற்றுல வந்து மதவாத சக்திகளோடும் சாதியவாத சக்திகளோடும் கூட்டணி கிடையாது. பிஜேபியோட கூட்டணி எப்போதும் வைக்க மாட்டோம். அந்த கட்சி இருக்கிற கூட்டணியில அங்க வைக்க மாட்டோம். பாமகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். அந்த கட்சி அங்க வைக்கிற கூட்டணியில அங்க வைக்க மாட்டோம். அப்படின்னு டிக்ளேர் பண்ற தைரியம் யாருக்குங்க இருக்கு? அதுதாங்க கொள்கை. அப்ப இந்த ஒரு அறிவிப்பை எங்களுக்கு நோட்டு முக்கியம் இல்ல, சீட்டு முக்கியம் இல்ல, பதவி முக்கியம் இல்ல, கொள்கைதான் முக்கியம் என்பதை புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்ச பிறகும் புரியாத மாதிரி வந்து கேள்விகள் எங்களை நோக்கி கேட்டா அப்ப அதுக்கு அந்த கேள்விக்கு உள்நோக்கம் இருக்குதா? அதான் பொருள். ஆகவே அதாவது என்னன்னா, உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். திமுக கூட்டணியில் இருந்தாலும், திமுக எங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனையில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். உரிமைக்காக போராடுவோம், குரல் கொடுப்போம். அதே சமயத்தில் உறவு கெட்டு போகாம பார்த்துக்குவோம். அதுக்கு காரணம்
ஒரு அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற மதவாத சக்திகள் இங்க வந்து விடக்கூடாது என்கிற காரணம் தான். இதுதான் வந்து இது எங்களை போலதான் இப்ப கம்யூனிஸ்டுகளும் சாம்சங் போராட்டமா இருக்கட்டும், மக்கள் போராட்டமா இருக்கட்டும், ஏன் திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொல்லலையா? தோழர் பாலகிருஷ்ணன் கருத்து சொன்னாரு, தோழர் சண்முகம் கருத்து சொன்னாரு, ஏன் தோழர் முத்தரசனும் கருத்து சொன்னாரு. அது வேற மேடம். அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறத ஃபைட் பண்றது வேற. அதே சமயத்தில் ஒரு கொள்கைக்காக ஒன்றாக இருப்பது வேறு. கண்டிப்பா ஒரு பெரும் தீங்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் ஒற்றுமையாக இருப்பது என்பது வேறு. ஆகவே வந்து கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை, குழப்பமும் இல்லை. நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம், கொள்கையோடு இருக்கிறோம். சனாதன சக்திகளை எதிர்த்து நிற்கிற களத்தில் நாங்கள் தெளிவோடு இருக்கிறோம். கண்டிப்பா சரி. அதே மாதிரி 2026 தேர்தல் களத்தை ஒட்டி அரசியல்ல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தெளிவாக விளக்கமாக எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.